So friends, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் இதே டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் ஆப்ஷன் சொல்லி அது ஒரு பார்ட். டெரிவேட்டிவ்ஸ் ரெண்டு பார்ட்டு, ஒன்று வந்து ஃபியூச்சர்ஸ் ஃபார்வர்ட்ஸ், ரெண்டாவது வந்து ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் சாப்டர் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காது ஒன்று. செகண்ட் வந்து இதில் வந்து நிறைய தியரி ஆட் பண்ணியிருக்கான், புது தியரி. ஓகே, அது இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். ஐ வில் கம் டு தியரி செப்பரேட்லி. ஆனால் எந்த தியரி நமக்கு கான்செப்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு எதெல்லாம் தேவையோ அது நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வி வில் கோ டைவ் இன் டு வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அன் ஆப்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹவு டு வேல்யூ ஆப்ஷன்ஸ். பேசிக்கலி இந்த இதில் இருக்கிற கொஸ்டினில் ஆப்ஷன் வேல்யூஷன் தான். இதில் வந்து ரெண்டு, ஒன்று வந்து நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதை பற்றி கொஸ்டின் கேள்வி கேட்பான், அது வந்து நிறைய வாட்டி MCQன்னு கேட்டிருக்கான். செகண்ட் வந்து ரியல் ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, இந்த மூணு தான் நம்ம லார்ஜ்லி we are going to bother about. ஓகே, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன? See, I want to first highlight you what is a forward, future, அப்புறம் ஆப்ஷன். இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? See, forward or futureனா இது வந்து கமிட்மெண்ட்டு. ஆப்ஷன்னா இது வந்து there is a choice. என்ன வித்தியாசம்? See, in case of a forward or future, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டில் எக்ரி பண்ணுறீங்க. எக்ரி பண்ணுறது என்னது? ஐ வில் பை ஆர் ஐ வில் செல், எது வேணா இருக்கலாம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அங்கே நடுவில் அந்த பெரிய ஆள் உட்காந்துருக்கான்ல எக்ஸ்சேஞ்ச், அவன் மொட்டை மேலே ஒன்று அடிச்சுட்டு காசு எடுத்துக்குவான் நீங்கள் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா. ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணலைன்னா அவன் போய் கேஸ் போட போகிறான். ஆப்ஷனில் என்னென்னா யூ ஹாவ் எ சாய்ஸ். அப்படின்னா if things are comfortable to me, I will do something. If things are uncomfortable to me, I will not do something. அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குது. இது சேம் டெரிவேட்டிவ் தான், இது சேம் அண்டர்லைங் தான், இது ஒரு சேம் அசெட் தான், இதுலேயும் ஒரு ப்ரைஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு டைம் இருக்குது, இதையும் எக்ஸ்சேஞ்சில் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணலாம். அண்ட் இது கரன்சி, ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, அப்புறம் கமாடிட்டி, எது மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட், எது மேலே வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கிரியேட் அன் ஆப்ஷன். ஆனால் இதில் என்னென்னா கமிட்மெண்ட் கிடையாது. இது ரஜினிகாந்த் மாதிரி நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி எல்லாம் கதை இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு வாட்டி சொன்னாலும் யூ கேன் சேஞ்ச். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ சாய்ஸ். இஃப் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு மீ நான் பண்ணுவேன், ஐ வில் எக்ஸிக்யூட் த கான்ட்ராக்ட். இஃப் இட் இஸ் நாட் ப்ராஃபிட், ஐ வில் நாட் எக்ஸிக்யூட். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ சாய்ஸ் ஆன் அ கான்ட்ராக்ட் இஸ் பேசிக்லி இஸ் வாட் இஸ் கால்ட் as an ஆப்ஷன். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் புரியறதுக்கு நமக்கு வந்து we have to understand two aspects. One is called call option, another one is called put option. ஓகே, ஆப்ஷனில் ரெண்டு வழி. கால் என்னன்னா, கால் இஸ் அ ரைட் டு பை. இது ரைட் ஆர் சாய்ஸ். ஓகே, ரைட்டு சாய்ஸ் ரெண்டும் சேம் தான், கமிட்மெண்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பை இது வந்து ரைட் ஆர் சாய்ஸ். டு செல், இப்போ ஐ ஹாவ் எ ரைட் டு பை. ஜாகிரதை கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னு ப்ளீஸ் அப்ளை மைண்ட் அண்ட் லிசன். ஓகே, சும்மா அப்படியே ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்காதீங்க. யூ ஹாவ் எ ரைட் ஆர் சாய்ஸ் டு பை. யூ கேன் பை திஸ் ரைட், buy the right to buy or sell the right to buy. Double. Okay, buy the right to buy or sell the right to buy. Inga buy the right to sell or sell the right to sell. Sell the right to sell. So this is called buy call, sell call. இது வந்து buy put, sell put. அண்ட் இன்னொரு பாயிண்ட் முன்னாலே சொல்லிடுறேன். த ஆப்போசிட் ஆஃப் கால் இஸ் நாட் புட். ஆப்போசிட் ஆஃப் பை கால் இஸ் செல் கால். ஆப்போசிட் ஆஃப் பை புட் இஸ் செல் புட். கால் அண்ட் புட் ஆர் ஆப்போசிட்ஸ், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பை கால் பண்ணால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு செல் கால் தான் பண்ணி ஆகணும். பை புட் பண்ணால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு செல் புட் பண்ணணும். அண்ட் எக்ஸாக்ட்லி உல்ட்டா. அப்படின்னா செல் புட் பண்ணால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு பை புட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். இது என்ன ஐ வில் எக்ஸ்பிளைன். பட் பேசிக்கலி திஸ் இஸ் த லாஜிக். இது எல்லாம் தெரியாமல் நம்ம வந்து அதுலேயே அப்படியே குதிச்சு ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம்னா முடியாது. திஸ் லாஜிக் யூ ஹேவ் டு பி 100% ஷூர். யூ ஹேவ் எ ரைட் டு பை. அந்த ரைட் டு பையை நீங்கள் பை பண்ணுறீங்க, ஆர் அந்த ரைட் டு பையை நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஆர் யூ ஹேவ் எ ரைட் டு செல். அந்த ரைட் டு செல்லை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஆர் ரைட் டு செல்லை நீங்கள் செல் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கெட் திஸ் இன் யூ மைண்ட் வெரி வெரி கிளியர். இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டாக் எடுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி 100 ரூபா. ஓகே, ஒரு மாதம் கழிச்சு I want to buy it at 110. Okay, I have purchased a call. அப்படின்னா என்ன? buy call என்ன? I have a right to buy it at 110. அதுக்கு என்ன பண்ணுறேன் நான்? இது ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி. அப்படின்னு என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் உனக்கு ₹1 கொடுத்துட்றேன். ஓகே, ஐ ரேண்டம்லி சே ₹2 ரூபீஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு நம்பர் ₹2. திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் ப்ரீமியம் இருக்குமில்ல, அதே மாதிரி ப்ரீமியம். நான் என்ன சொல்கிறேன்,
இப்போ நான் வந்து கான்ட்ராக்ட் பையர், ஓகே, நான் ஸ்ரீராம், ஐ எம் ஹேவிங் அ பர்ச்சேசிங் அ பை கால் அப்படின்னா ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் அ பை கால் அப்படின்னா ஐ ஹேவ் அ ரைட் டு பை. வென் ஐ எம் பையிங் சம்திங், காசு கொடுத்தானே வாங்கணும். ஸோ யூ ஆர் த செல்லர். நீங்கள் என்ன இப்போ சொல்லுவீங்க, 2 ரூபா கொடுங்கப்பீங்க. ஓகே 2 ரூபா கொடுத்துறேன். எப்போ கொடுக்குறேன், இன்றைக்கே இப்போவே கொடுத்துட்றேன். ஐ கிவ் 2 rupees to you and I am saying after 1 month if I want I will buy the stock which is today at 100, I will buy it at 110. எனக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்குவேன், எனக்கு பிடிக்கலன்னா வாங்க மாட்டேன். எந்த ரேட்டுக்கு 110க்கு. இப்போது அந்த நாளைக்கு ஒரு மாதம் கழித்து இந்த ஸ்டாக் 110 இல்லை, இட் வாஸ் இஃப் இட் லெட்ஸ் சே 100 இருக்குது. போய் 100 ரூபா ஸ்டாக்கு நான் 110க்கு எதுக்கு வாங்க போகிறேன், வாங்கவே மாட்டேன். ஆல்ரெடி 2 ரூபா காசு பே பண்ணி, நீ பே பண்ணது போச்சு அவ்வளோதான், காந்தி கணக்கு. போட்டாச்சு காசு திருப்பி வராது. ஓகே, ப்ரீமியம் இஸ் லைக் மணி தட் யூ வில் நெவர் கெட் பேக். ஓகே, உன்னோட கணக்கில் நான் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோ, அது வேறு விஷயம். பட் ஃபிசிக்கலி கேஷ் போயாச்சு, கேஷ் திருப்பி வராது. ஓகே, ஸோ இஃப் மார்க்கெட் இஸ் அட் 100, மார்க்கெட்டில் ரேட் இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் 100 ரூபா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. யூ வில் சே போயா நான் 110க்கு எதுக்கு வாங்க போகிறேன், 100 ரூபா 100 rupees ஐ ஆல்ரெடி இட் இஸ் இன் மார்க்கெட் 100, ஐ வில் பை இன் மார்க்கெட் ஒன்லி at 100 சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, யூ ஹேவ் அ ரைட் டு பை at 110. யூ ஆர் சேயிங் ஐ எம் நாட் எக்ஸசைசிங் தட் ரைட். I am not exercising the right. Why do you have a right to buy? Because you have purchased a call. Okay, இது 100. Let's say it is 120. மார்க்கெட்டில் அன்றைக்கி ரேட்டு ஒரு மாதம் கழிச்சு 120. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டே பார்த்தீங்களா நான் எவ்வளோ அறிவு இருக்கு எனக்கு, 100 ரூபா அன்றைக்கி இருக்கிறப்போ நான் வந்து 2 ரூபா கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது 120 ரூபா மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸு. நான் போய் இவங்ககிட்ட அந்த ஆளுக்கிட்ட 110க்கே வாங்க போகிறேன். அந்த ஆள் கொடுத்தாகணுமா? 100%. ஸோ if you are a buyer, you have a choice, but the other party is fully committed. அவனுக்கு கமிட்மெண்ட், உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ if it is 100, you will let the call expire. If it is 120, you will say no, I want my call. நான் 2 ரூபா காசு கொடுத்துருக்கேன், எனக்கு 120 இருக்கிற ஸ்டாக்கு 110 வாங்க போகிறேன், நான் 110 கொடுக்குறேன், நீ ஸ்டாக் கொடு. You will bang the table and say that. You will thump on the desk and say எனக்கு அந்த 120 ரூபா வேல்யூ பண்ணுற ஸ்டாக்கு 110க்கு நீ கொடு. எக்ஸ்சேஞ்ச் will have to ensure that they execute it. ஸோ என்ன போகுது, how much profit will you make? See, 120 வந்து நீங்கள் ஸ்டாக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸு, you are buying it at only at 110. ஸோ ப்ராஃபிட் என்ன, 10 ரூபா. இந்த 10 ரூபா minus 2 rupees, ஸோ 8 rupees is your profit. In another case, when market is at 100, நீங்கள் சொல்லுவீங்க போயா நான் எதுக்கு 110க்கு வாங்க போகிறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், 2 ரூபா போச்சு போ. ஸோ இதில் வந்து 8 rupees ப்ராஃபிட், இதில் வந்து 2 rupees லாஸ். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள் என்ன ஆகுது, பை பேயிங் ஜஸ்ட் 2 rupees யூ ஆர் என்ஷோரிங் தட் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஆன் தி அப்சைடு. என்ன அப்சைடு, இஃப் ஸ்டாக் இஸ் கோயிங் அப் யூ வில் கெட் 8 rupees ப்ராஃபிட் இல்லையா. ஸோ when do this kind of things work? When you know for sure that next month or 2 months 3 months எப்போ ஏதோ ஒரு டைம் யூ பிலீவ் ஃபண்டமெண்ட்லி என்னமோ சேஞ்ச் ஆக போகுது, மார்க்கெட்டில் ரேட் மேலே போக போகுதுன்னு. If you are sure or if you have some conviction, you will enter into this. So I used to do this for currency a lot. Rupeeக்கு வந்து நான் ஹெட்ஜ் பண்ணிட்டு இருப்பேன். I used to do hundreds of millions of dollars. In fact, per annum we used to do $1 billion easily. So then I have done in my personal account also for stocks also. Stock என்ன பண்ணுவேன், just when election results வரும் இல்லை, national government results. I have done this in 2009, 2014, 2019. All the times when before the election results come out in May, I will take a view whether some party is going to come into power or not going to come into power. அது பற்றி based on that I will buy a call or buy a put or whatever. So this is when there is when you know that something is going to happen and you believe that market doesn't know. அதனால தான் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 100 இருக்கு. இப்போ எவ்ரிபடி இந்த மார்க்கெட் பிலீவ் தட் த ப்ரைஸ் இஸ் நாட் கோயிங் டு கோ அட் 120, வை வில் த ஸ்டாக் செல் அட் 100? அது ஆல்ரெடி 119 180 மேலே போயிருமே. ஸோ யூ ஹேவ் அ பிலீஃப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் யூ பிலீவ் தட் யுவர்ஸ் இஸ் ரைட். அப்போ பேசிக்கலி பெட்டுப்பா, ஒரு பெட் எடுக்கிறீங்க நீங்கள், மேலே போனால் போச்சு, மேலே போனால் இல் மேக் மணி, கீழே வந்ததுன்னா 2 ரூபா போச்சு. அதுதான் நம்ம இதை நிறைய ஊரில் எல்லாம் இது பெட்டெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ 2 ரூபா கொடு, உனக்கு we will double your money to 4 rupees or we will give you 10 rupees. அந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு அங்கே இங்கே இதெல்லாம் சுற்றிட்டு இருப்பான் ஆள். கீழே ஒரு கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கப் வச்சுட்டு அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான். ஸோ ஹியர் ஆல்சோ பேசிக்லி இட் இஸ் அ பெட். We don't know what is going to happen, but we are taking a bet, and for that நம்ம வந்து 2 ரூபா கொடுத்துட்டு
சமர்ப்பயாமின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்றோம் ₹2. அது வந்தால் வந்தது, வரலன்னா ₹2 போச்சு. ஓகே, ஸோ இது ஒரு கணக்கு. இது பை கால். இப்போ செல் கால்னு என்ன? செல் கால்னு என்ன? இப்போ நான் பையர்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி செல்லர் இல்லை. இப்போ போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? ஸ்ரீராம் இஸ் த பையர்னு. அப்போ நீ யூ ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் த செல்லர். ஸோ வாட் இஸ் த செல்லர் திங்கிங்? செல்லர் பிலீவ்ஸ் தேர் இஸ் சம் இவன் இந்த ஆள் முட்டாள், யார் த பர்சன் ஹூஸ் கோயிங் டு பை த கால் இஸ் முட்டாள். I am smart person, okay. I believe market will not go beyond 110, okay. He has a right to buy at 110. சரி, எனக்கு தெரியும்ப்பா, அந்த ஸ்டாக் எனக்கு ஃபுல்லாக தெரியும். I know everything what is going to happen in the stock. I don't think அவன் அறிவிக்கட்ட அந்த ஆப்போசிட் சைடு, the buyer of the call is a idiot. I know that the stock will not go up. So ₹2 கொடு, நீ வேணும்னா அன்றைக்கி I will sell it to you at 110 if market is at 120, 130, 140. So seller is also taking a bet. ஆனால் என்ன ஆகுது? செல்லர் இஸ் கெட்டிங் த ப்ரீமியம். ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் டேக்கிங் த கமிட்மெண்ட் இல்லையா? அதர் பார்ட்டி, த பையர் ஆஃப் த கால் இஸ் நாட் மேக்கிங் எனி கமிட்மெண்ட், ஹி ஹேஸ் அ சாய்ஸ். ஸோ அதனால் அவன் ஹீ வில் நாட் ஏர்ன் ப்ரீமியம். வேர் த பர்சன் ஹூ சப்போஸ் டு காம்பன்சேட் த பையர் ஃபார் எனி ப்ராஃபிட், தட் பர்சன் இஸ் த ஒன் ஹூஸ் கோயிங் டு ஏர்ன் மனி. இந்த ₹2 ப்ரீமியம். இப்போ ப்ரீமியம் எப்படி டிசைட் பண்ணுவேன் நான்? ஸோ த வே யூ டிசைட் ப்ரீமியம், ஹவு டு யூ ப்ரைஸ் கால் சொல்லி நமக்கு தனியாக ஒரு பெரிய நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிறோம். அதுதான். பட் சிம்பிளாக சொல்கிறேன், யூ திங்க் வெரி வெரி காமன் சென்சிக்கல் லாஜிக்கல் வே. என்ன பண்ணுவீங்க? இஃப் சம்படி சேஸ் அ பெட் அண்ட் யூ ஆர் இன்டு திஸ் பிஸ்னஸ் ஆஃப் பெட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி அந்த கல் போட்டு நான் என்ன சொல்லேன்னு தெரியுது இல்லை, ஒரு இங்கே வந்து 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணுவான். இங்கே வந்து ஒரு டம்ளர் வைப்பான். ஓகே, டம்ளர் ட்ராயிங் கேவலமாக இருக்குது. இதில் வந்து 1, 2, 3 என்னமோ வைப்பான். வச்சுட்டு எது எங்கே இருக்குது அந்த மாதிரி தே வில் ப்ளே அரவுண்ட். அந்த மாதிரி ப்ளே பண்ணுறப்போ ஆஃப்டர் யூ வாட்ச் இட் ஃபார் சம் டைம், டோன்ட் யூ திங்க் தெர் இஸ் ஃபாலோஸ் ப்ராபபிலிட்டி தியரி? ஆமாம், தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி, இட் இஸ் ஹியர், தெர் இஸ் லோ ப்ராபபிலிட்டி இஸ் ஹியர். அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸஸ்க்கும் பேஸ்ட் ஆன் த வாலட்டிலிட்டி ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ், அகெயின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாப்டர் வி ஹவ் heard about the concept of standard deviation and risk management. So based on the volatility that is expected, I arrive at a probability saying ki idu mela poguma keela poguma enna agudunu solliட்டு, based on that I will decide my premium. இந்த ₹2 premium என்னது இருக்குதோ I will decide it based on what is the probability I think, market thinks, you think, they think, anything, some probability நான் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு I will decide on the premium. அந்த ப்ராபபிலிட்டியில் என்ன, வாட் ப்ராபபிலிட்டி am I considering? The probability of the price going to 110. How will I know it will go to 110? Because the stock has some volatility. மேலே கீழே 5% 10% மூவ் ஆகிட்டே இருக்கும். இது ஹை வாலட்டிலிட்டி ஸ்டாக்னா ஹை ப்ரீமியம். அதுதான் லாஜிக். வெரி வெரி சிம்பிள் லாஜிக். If the volatility is high, the probability that it will reach that price is also high. So that is why premium is high. ஸோ அது இந்த ப்ரீமியம் எப்படி அரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு we are going to solve the problems. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்சுவல் லெவல் இதுதான் ஸ்டோரி. ஓகே, இது முடிச்சிருக்கோம். Now செல் கால், this is how the செல் கால் செல்லர் determines the premium. ஓகே, now இப்போ கால் செல்லர் டிட்டர்மைன் பண்ணியிருக்கான். இப்போ புட்லேயும் அப்படியே இருக்குமா? எஸ், புட் ஆல்சோ பை புட்னு என்ன? புட் என்ன சொன்னேன்? ரைட் டு செல். ஸோ பை புட்னா ஐ ஹாவ் பாட் அ ரைட் டு செல். அப்படின்னா எனக்கு வேணும்னு நான் உனக்கு விற்க போகிறேன், நீ வாங்கி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதில் என்ன, லெட்ஸ் சே ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் 100. ஆஃப்டர் 1 month யூ எக்ஸ்பெக்ட் இட் டு பி 80 only. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ வில் பே யூ. ஸோ ஆஃப்டர் 1 month எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகே, யாரோடது? த பை புட் ஆளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது. ஸோ பை புட் என்ன பண்ணுவான்? பை புட் அட் 90. ஐ ஹாவ் அ ரைட் டு செல் டு யூ அட் 90 ஆஃப்டர் 1 month. Okay, after 1 month, and for that will pay premium 2 rupees. Is that the the buyer of a put contract is willing to pay 2 rupees so that after 1 month he can sell a stock which is currently at 100, he wants to sell it at 90. So what is அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இது 90 எல்லாம் இருக்காதுப்பா, அது 60 70 80 எங்கேயோ இருக்க போகுது. நான் வந்து பயங்கரம் what I will do is I will buy the stock from the market at 70 and then I will sell it off to this fellow at 80 or 90. இது என்னது? 90. I will sell it off to this fellow at 90. மார்க்கெட்டில் வந்து 60 70 80 எங்கேயும் வாங்கிட்டு இவனுக்கு 90ல் விற்க போகிறேன். ஸோ I believe fundamentally that the price is going to go down. So let's say I am the American buy call owner and you are the American buy call seller, and you are the American call seller. I am an American buyer of call. I am a buyer of call which is American. You are a seller of call which is American. ஸோ இப்போ என்னது, ஐ ஹாவ் அ ரைட் டு எக்ஸசைஸ் எனி டைம். நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு எப்போ வேணால் ரைட் கொடுக்கணுமா? ஸோ ஐ வில் சார்ஜ் மோர் ப்ரீமியம் சொல்லுவீங்க. ஆனால் தான் லாஜிக்கல் இல்லை. சி ஆன் டியூ டேட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் கேன் கோ அப் ஆர் டவுன். டியூரிங் 30 days இட் கேன் கோ அப் ஆர் டவுன் எனி டைம்.
Stock can go up or down anytime. So as a buyer of a call, I will look for the right chance during the 30 days. And on 30th day, அது கீழே போகலாம். But during the 30 days, ஒரு நாள் மேலே ஒரு நாள் கீழே எங்கே வேணால் போகலாம். So I have more leverage. I as a buyer of call have more leverage. There is more chance that I will make money. So நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ more money chance இருக்கா? அப்போ I will also have a chance to make more money. I will charge more premium. That is why American call has a higher premium. American put also has higher premium. சரியா? தென் அமெரிக்கன் கால் எக்ஸைஸ் எனி டைம், யூரோப்பியன் எக்ஸைஸ் ஒன்லி அண்ட் மெச்சூரிட்டி. இதுக்கு அதை சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆப்ஷன் ப்ரைஸ், இந்த $2 நம்ம ஆப்ஷன் ப்ரைஸ் சொன்னோன்னே, அந்த $2 வாட் எவர் இஸ் த ப்ரீமியம் தட் வி ஆர் சார்ஜிங், அது எப்படி, ஹவு டு யூ அரைவ் அட் இட்? அதுக்கு வந்து 2 கணக்கு ஆர் 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தட். ஸோ ஆப்ஷன் ப்ரைஸ் ஹேஸ் 2 திங்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. இது என்னது கதை, இன்ட்ரின்சிக் என்ன, டைம் என்ன சொல்கிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன், ஐ வில் கம் டு தட். ஆனால் I will come to that. First, let us understand one more thing, then I will come to that intrinsic and time value. Okay. See, if spot price is greater than strike price, இது என்னைக்கு spot பா நான் சொல்கிறேன், I am referring to the spot on any day when you are looking at an option. So, it can be today when you purchase the option, it can be tomorrow, that is, நீங்கள் நேற்றுக்கு ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, tomorrow இப்போ day 0 ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கப்பா பை கால், on that day price is 100 rupees. Okay, I will take an example. Day 0 spot strike buy call European. Okay, spot is 100, I have a strike price of 110. Okay, second day let us say spot goes to 120, strike price அங்கே தான் இருக்க போதில்ல 110. third day it is 111, இது வந்து 110. this will consistently remain 110 only strike price. spot மேலே கீழே போயிட்டு இருக்கும். so 111, 108, 115 இந்த மாதிரி இருக்கு. so we are referring to this spot. It can be on initiation date, it can be on any other date. Now, when you look at this, இப்போ இங்கே என்னது, initiation dateல spot is lesser than strike. Subsequently, spot suddenly greater than strike. Then, spot greater than strike, spot lesser than strike, spot greater than strike. இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கு. So, when spot is lesser than strike in a buy call European எழுதியிருக்கேன் மேலே, spot is lesser than strike அப்படின்னு என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் $100 போகுது, எனக்கு ஐ ஹாவ் அ ரைட் டு பை இட் அட் 110. எக்ஸிக்யூட் பண்ணுவேனா, எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவேன், 110க்கு எதுக்குடா வாங்க போகிறேன் உங்ககிட்டருந்து, ஆல்ரெடி மார்க்கெட்லேயே $100 கிடைக்குது, உங்ககிட்ட வந்து எதுக்கு $10 ஜாஸ்தி கொடுப்பேன், ஐ வில் பை இட் இன் த மார்க்கெட். ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் சினாரியோ ஐ வில் நாட் எக்ஸிக்யூட் த கால். ஓகே, ஐ வில் நாட் எக்ஸிக்யூட் த கால், கரெக்ட். பட் கால் எப்போ, கால் இஸ் யூரோப்பியன், ஸோ ஆன் மெச்சூரிட்டி டேட், on maturity date, if a same price continues on maturity date, then I will not execute. Okay, கதை புரிஞ்சுது. Now, this kind of call on today, is it in the money or out of the money? You will say it is out of the money, OTM. எதுக்கு out of the money? ஆமாம், இன்றைக்கே ப்ராஃபிட் இல்லை, அன்றைக்கி என்ன ஆகும் போது எனக்கு தெரியாது. as on today, it is out of the money. out of the money என்ன காசு, it is always with respect to the person who is buyer of the call. So, for a buyer of the call, is it in the money or out of the money? It is out of the money. And I don't have right to make any gain here. Here I am talking about buyer of the call. Okay. Second, இங்கே என்னாச்சு, இங்கே இந்த மணி ஆயிடுச்சே, why? Because already $10 I am in profit. So போக போக இன்னும் rate will go probably up only. So I will make more profit. So as on today it is in the money. இங்கேயும் இந்த மணி, இங்கே out of money, இங்கே திருப்பி இந்த money. Then exactly 110. அப்போ என்ன, it is S is equal to K. Then it is at the money, ATM. இந்த மாதிரினா எனக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நாட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் ப்ரீமியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஆர் ரெஃபரிங் சிம்பிளி டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரைக். இதுக்கு நீ $10 ப்ரீமியம் பே பண்ணியிருக்கியா, $20 பே பண்ணியிருக்கியா, அது நெட்டு பண்ணிட்டு பார்க்கணுமா, அப்படியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த மணி அவுட் ஆஃப் த மணி, அதுதான் கணக்கு. வெதர் ஸ்பாட் இஸ் கிரேட்டர் ஆர் லெஸர் தென் யுவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது ஃபார் வாட், பை கால் யூரோப்பியன். ஓகே, ஸோ பை கால் யூரோப்பியன் இது கதை. இப்போது இஃப் இட் இஸ் அ புட் ஆப்ஷன், அப்போ என்ன கதை உள்டாயிருமே. எதுக்கு, if spot is greater than strike, that is I have a right to sell at 90, market is at 100, I have a right to sell. Why will I sell it to you at 90 when market is at 100? So for put option it is out of the money. For call option it is in the money, same strike. எதுக்கு, I have a right to buy from you at 90, market is at 100, so the buyer is going to make money, so that is called in the money. So எதெல்லாம் நமக்கு கால்க்கு இந்த மணியோ, புட்டுக்கு அது out of the money, and what is out of the money for call is in the money for the put. Okay, இது செகண்ட் கணக்கு. செகண்ட் என்ன, next point, at the money options are cheaper than ITM and costlier than OTM. Out of the money options are cheaper, in the money options are higher. ஆமாம், கணக்கு வெரி கிளியர் இல்லை. ஸோ இந்த நாளைக்கு யாராவது வந்து when market rate is 100 and strike price is 110,
I want to buy a call option with 1 month maturity where the strike price is 110. That is, I have a right to buy from you at 110 rupees after 1 month. சரி போ 2 ரூபா ப்ரீமியம். இந்த இடத்துல வந்து someone says, சார் மார்க்கெட் ரேட்டு 120, I have a right to buy from you at 110 rupees after 1 month. போயா இன்னைக்கே அது 120 இருக்கு, ஒரு மாதம் கழிச்சு நீ 110க்கு வாங்க போறியா என்கிட்ட. ஸோ ஆஸ் ஆன் டுடே இட் செல்ஃப் அண்ட் ஜஸ்ட் அஸ்யூம் மார்க்கெட், சி இஃப் யூ லுக் அட் எனி இண்டெக்ஸ் they are upward trending. Okay, no index is downward trending. You may have periods in which they are downward, but always index are going upward. Sensex Nifty நீங்க பிறந்ததுலேருந்து பாருங்க மேலே தானே போயிட்டு இருக்கு, ஒரு நாள் கீழே வரும், ஆனால் கண்டிப்பாக அது மேலே தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் அப். ஸோ ப்ரைஸஸ் ஆல்வேஸ் ஆன் லாங் டேர்ம் அண்ட் தே ஆர் அப்வர்ட் ட்ரெண்டிங். அவன் என்ன சொல்லுவான், இன்னைக்கே 120, 4 நாள் கழிச்சு அது ஒரு 1 மந்த் கழிச்சு அது 140 ஆக போகுது. ஸோ என்ன சொல்லுவான், ப்ரீமியம் 2 ரூபா போய் அவர் 2 ரூபாய்க்கு யார் கொடுப்பான், ஐ வில் சார்ஜ் யூ 10 rupees ஃபார் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, ப்ளஸ் ஐ வில் சார்ஜ் யூ சம்திங் எல்ஸ். ப்ளஸ் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏன் இஷ்டம். ஹவு வில் ஐ டிசைட் திஸ்? திஸ் ஐ வில் பேஸ் ஆன் ப்ராபபிலிட்டி அண்ட் வாலட்டிலிட்டி. ரெண்டும் சேர்த்து ஐ வில் அரைவ் அட் அ வேல்யூ வாட் ஐ ஷுட் சார்ஜ் யூ ப்ரீமியம். பட் 10 இஸ் பேசிக், ஐ வில் சார்ஜ் யூ மினிமம் 10 ரூபா சார்ஜ் பண்ணி தான் ஆவேன். அதுக்கு மேலே வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த வாலட்டிலிட்டி நான் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜெய் மகேஷ்மதின்னு சொல்லிட்டு ஐ வில் கம்ப்யூட் ஒன் நம்பர். அந்த ஜெய் மகேஷ்மதி என்னன்னு சொல்கிறேன். But you will basically make a computation of that probability and volatility separately. So இந்த 10 ரூபாய் இது இருக்குது இல்லையா, this is known as intrinsic value. இந்த probability volatility ஜெய் மகேஷ்மதி இருக்குது இல்லையா, this is known as time value. ஏன்னா what is the probability given the volatility that over the next 30 days time, it is linked to time, it is not just காத்துல probability volatility கிடையாது, அடுத்த 30 நாள்ல மேல போகிறதுக்கு what is the chance. So that is why it is known as time value. ஆனா இந்த 10 ரூபாய் இருக்குதா, that is known as intrinsic value. So option, இந்த மணி ஆப்ஷன் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். At this particular point of time, if you want to buy a stock if you want to buy a call where you have a right to buy at 110, when the market is at 120, they will charge you minimum 10 plus something else. And the minimum 10 is known as intrinsic value. அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறது that is known as time value. Okay. So அதுதான் இந்த கதை. என்னது, option price is equal to intrinsic value plus time value. Okay, this is basic thing that you should know. Okay. Then in the money option is highly priced. இப்போ தான் கணக்கு சொன்னேன், 10 plus something in the money, correct. அவுட் ஆஃப் த மணி 2 ரூபா, ஆட் த மணி இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க போகுது. திஸ் ரேட் இஸ் கோயிங் டு பி இன் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ இங்கே வந்து 2 ரூபா, இங்கே வந்து 10 plus something, I don't know what that something. இங்கே வந்து it will definitely be more than 2, this will be greater than 2, but it will be less than 15 or 20 என்னமோ. ஓகே, இங்கே என்ன கணக்குன்னு தெரியாமல் சொல்கிறேன். இட் வில் பி லைங் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு ஆட் த மணி ஆப்ஷன் வில் பி. ஓகே, சரி. ஓகே, அப்புறம் ஐ கீப் திஸ் பெண்டிங். என்னது, புட் கால் பேரிட்டி. அப்புறம் செகண்ட் வந்து இந்த இம்பேக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் தி ஆப்ஷன். இந்த ரெண்டுமே அப்புறம் வர போகிறோம். வி வில் கம் பேக் டு திஸ் ஆஃப்டர் சம் டைம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லெட் அஸ் கெட் இன் டு த மெயின் ஆஸ்பெக்ட். நம்ம திஸ் ஹோல் சாப்டர்லேயே இருக்கிற கீ ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஹவு டு யூ வேல்யூ அன் ஆப்ஷன். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. டைம் வேல்யூ என்னன்னா ப்ராபபிலிட்டி வாலட்டிலிட்டி ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஜெய் மகேஷ்மதி, அதுதான் கதை. ஓகே, பட் தட் இஸ் அ வெரி வெரி சிம்பிளிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன். What is the correct way to value? So there are 3 methods. ஒன்று வந்து binomial method, ஒன்று வந்து risk neutral method, மூணாவது வந்து Black-Scholes. இந்த Black-Scholes நிறைய பேருக்கு ஃபார்முலாக்கு ஞாபகம் இருக்காது. இது கற்றுக்கு தான் ஆகணும். there is no other way. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. பட் there is a good chance that they may want to ask. It is very very computation intensive. ஸோ அதனால் நான் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் பண்ண போகிறேன். இது Black-Scholes மேலே 10-20 ப்ராப்ளம் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் பைனாமியல் ரிஸ்க் நியூட்ரல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த பைனாமியல்லையும் there are again 2 methods. One is called delta share, other one is called portfolio replication, and risk neutral வந்து ஒரே ஒரு மெத்தட். ஓகே, ஸோ we are going to now study about these methods, binomial, risk neutral, Black-Scholes ஃபைனலாக வரலாம். இப்போ எல்லாம் தேவையில்லை, அது லாஸ்ட், that is we are going to do it towards the end. Let us look at binomial, which has again 2 parts, delta shares and portfolio replication. ரெண்டு கதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, then we will go into risk neutral. அப்புறம் இது and Black-Scholes with dividend without dividend இதெல்லாம் ஃபார்முலா இருக்குது. அது when we come there we will see. Then there is something known as option payoff. இது option payoff என்ன? option payoff is basically நீங்கள் வந்து லாங் என்ன பை கால். ஓகே, லாங்கு ஷார்ட்டு பை செல்லு எல்லாம் ஒன்று தான். லாங் இஸ் பை, ஷார்ட் இஸ் செல்.
ஓகே ஸோ when you have a long call payoff அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க. டிப்பிக்கலி எனக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஒன்று மின்னு ஒன்று மேக்ஸ் ஒன்று ஜீரோ ஒன்று எஸ்கே இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. only when you are in that zone you will know it. Okay, I typically don't suggest anyone to remember this. You understand the logic and then you will proceed. Okay, இது என்ன கதை? When you are buying a call, what is your payoff? What is the profit? When are you in profit? Only when your spot on due date is greater than your strike, you are in profit. So what is the profit? Profit is strike your spot minus strike. Adda solran. Spot on due date minus strike price. A maximum of 0, this to spot minus strike. So spot is greater than strike. On the due date market is 110. You have a right to buy at 100. So your profit is 10. So it is 90. Spot is 90. இது வந்து 100 வச்சுக்கோங்க. இட் இஸ் -10. ஸோ மேக்ஸ் ஆஃப் 0, 10 ஆர் -10 என்ன இருக்க போகுது. ஸோ தட் இஸ் ஹவு யூ கம்ப்யூட் த பே ஆஃப் ஆஃப் அ கால். அது வந்து யூ ஸ்டார்ட் டேக்கிங் வேரியஸ் பாயிண்ட்ஸ். இப்போ ஸ்பாட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் ஒன்றும் நத்திங் இஸ் தேர் டு பி சேஞ்ச்டு. பட் ஸ்பாட் on due date can be anything. So spot is 90, spot is 80, spot is 70, spot is 100, spot is 120, spot is 100. அந்த மாதிரி you start and plot various prices. இங்கே வந்து price of the share on maturity date வந்து நீங்கள் plot பண்ணுவீங்க x axisல. y axisல profit. இந்த profit ரெண்டு வழி again gross net. net என்ன? after subtracting premium. So இந்த டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் பேசிக்கலி த ப்ரீமியம். அது எதுக்கு இருக்குது? பிகாஸ் வென் யூ ஆர் மேக்கிங், இஃப் லெட்ஸ் சே யூ ஆர் நாட் மேக்கிங் எனி மணி ஆன் ஆப்ஷன், நீங்கள் ஃபஸ்ட்டில் பே பண்ண ப்ரீமியம் போச்சு இல்லை, ஸோ யூ வில் ஸ்லோலி ரிகவர் தட் ப்ரீமியம் அட் சம் பாயிண்ட். பியாண்ட் தட் பாயிண்ட் இஸ் வென் யூ ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இது திஸ் இஸ் த பே ஆஃப் ஆஃப் எ லாங் கால். இதில் பாருங்கள், வாட் வில் யூ நோட்டீஸ், யுவர் லாஸ் இஸ் லிமிடெட் அண்ட் அகெயின் லாங் என்ன பையருக்கு லாஸ் இஸ் லிமிடெட் அண்ட் கெயின் இஸ் அன்லிமிடெட். இதுதான் கதை. சேம் திங் லெட்ஸ் சே யூ கம் டு ஷார்ட் என்ன, the seller of the call, the profit is limited, loss is unlimited. அப்படி போயிட்டே இருக்கு. ப்ராஃபிட் என்ன, till a certain price point, இப்போ பையர் கொடுத்த ப்ரீமியம் அவங்க ஜேபில் வச்சுக்குவான். அப்புறம் ஆஃப்டர் பாயிண்ட் when the stock price keeps moving up, so as the stock price moves up, his loss, the seller's loss increases. So the loss அப்படியே போயிட்டே இருக்கும். So loss is unlimited. So for a seller, loss is unlimited. For a buyer, profit is unlimited. அதே கதை உல்டா. புட்டுக்கு என்ன, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. ஸோ ப்ரைஸ் கீப்ஸ் ஆன் கமிங் டவுன். இஃப் ப்ரைஸ் கீப்ஸ் கமிங் டவுன் யூ வில் மேக் மனி. நோ, எதுக்கு? யூ எக்ரி டு செல் சம்திங் at 80, மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து 40, ப்ராஃபிட் 40 rupees, கிரேட்டு. மார்க்கெட்டில் ப்ரைஸ் எங்கே போகும்? மேக்ஸிமம் 0 போகும். அதுக்கு கீழே போக முடியாது இல்லை. ஸோ யுவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் கேப்டு. ஸோ யுவர் ப்ராஃபிட் இஸ் கேப்டு. அண்ட் யுவர் வாட் அபவுட் யுவர் லாஸ் இஸ் ஆல்சோ கேப்டு. அப்படின்னா இஃப் ஐ ஹேவ் ரைட் டு செல் டு at 80, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 5000, நான் என்ன விற்கவா போகிறேன் உனக்கு 80 ரூபாய்க்கு? பண்ண மாட்டேன். So what happens to the 2 rupees I paid? போச்சு. What is the loss? As the share price keeps increasing, my loss is flat at 2 rupees. அதே மாதிரி ஷார்ட் புட் பே ஆஃப், இதுக்கு என்ன? For him the profit is fixed and the loss is also fixed, but it keeps on increasing. It can go up till the strike price. எதுக்கு strike price? See, seller என்ன? Seller of a put என்ன? Somebody has a right to sell to me. So மார்க்கெட்டில் வந்து rate is 80, they have a right to sell to me at 80. அவன் விற்க மாட்டான். இது வந்து ஸ்பாட்டு, இது வந்து ஸ்ட்ரைக்கு. So if the market price வந்து 70, he has a right to sell to me at 80. And loss என்ன? He has a right. I have a commitment to buy it at 80. So my loss is 10 rupees. Then market price வந்து 60, 50, 40. Market price 0 ஆச்சு. That fellow will still sell to you at 80. What is maximum loss? 80. So my loss is continuously increasing and can go up till the strike price value. Strike price என்ன? 80 ரூபா. Whereas what is my profit? Profit அந்த premium தான்ப்பா. 2 ரூபா 3 ரூபா எந்த premium வருதோ that is my profit. If the price keeps increasing, other party will not sell. But if the price keeps decreasing, the other party will sell. It's a put option and I am the seller, he is the buyer of the put. The buyer of the put has a right to sell the stock at the price which is the buyer of the put has a right to sell the stock at the strike price. So market 0 வந்துச்சுன்னா, the price of the stock 0 வந்தாலும் அவன் 80 ரூபாய்க்கு தான் விற்க போகிறான். மார்க்கெட் ப்ரைஸ் 500 ரூபா 5000 ரூபா 10000 ரூபாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உனக்கு எதுக்கு விற்க போகிறான்? உனக்கு கொடுத்த 2 ரூபா நீ வச்சுக்கோ. ஆனால் he is happy to sell it in the market at 5000. Okay, so this is the payoff matrix. Okay, இது புரிஞ்சதுன்னா we can go to the next aspect. Next aspect என்னப்பா? The pricing of this option. நான் சொன்னேன் binomial method, risk neutral method. First we will go to binomial, then we will go to other risk neutral. வேற கதை எல்லாம் இருக்கு. Okay, binomial there are delta shares, there is portfolio replication. Let us go into that. சரி, first binomial. அதில் வந்து we will first take delta hedging. I will take some numbers. Okay, spot, strike, maturity date,
option type. Okay. Spot I'll take it as 60, strike as 64, maturity date I will take it as 1 year. This I will take as European buy call. So idhil ennadana kadha enna, today the rate is 60, day 0 60. You have a right to buy it at 64. So in this whole binomial model as well as risk neutral model, we are in a world where we are saying there are only two possibilities for the price. Now the volatility, probability, time, idella kada sonnella. Based on that, we are oversimplifying things venunte, so that it is easier to arrive at a price. So enna oversimplify pandrom? We are saying kadayalla vidupa enge pogudhu, assume that there are only two possibilities. It can either go up or go down. So this 60 can go up. After 1 year it can go to 66 or it can come down to 54. Idu in the kadaya, in the diagram illaya, this is called as a binomial tree. Edukku binomial tree ena mela keela rende dhaan, bi na 2 illa, so you can go either up or down. இப்போ இது என்னாச்சு, it can go up to 66 or it can come down to 54. This is what we are talking all about spot. ஞாபகம் வச்சுக்கோங்க. So I have written all blueல வந்து spot எழுதியிருக்கேன். Strike என்ன, I have a right to buy it at 64. I have a right to buy it at 64. இதுதான் strike. ஓகே, அப்புறம் வேற கலரில் ஒன்று எழுதுறேன். என்னன்னா pay off. Payoff nenne, on that date I have a right to buy it at 64, whereas market is at 66. அப்போ நான் வந்து I will buy from you at 64, sell it off in the market at 66. Profit என்ன, 2 ரூபா. இங்கே என்ன, I have a right to buy from you at 64, market is at 54. எதுக்குடா உங்ககிட்ட வாங்க போகிறேன் at 64 when market is 54, so I will let the option expire. So இது வந்து 0. So இது வந்து this is strike, this is payoff. Okay. இதெல்லாம் you have to be very very clear. Okay, you have to understand all these terms very carefully. இது புரியலன்னா இந்த சாப்டர் புரியாது. Okay, so you have this payoff. If suppose the market is truly efficient, the world is very very perfect, then and everybody knows that there is a possibility that it can go up to 66 or come down to 55. Okay, then there is also something about called interest rate. இது புது கதை. Interest rate is 5% ன்னு எடுக்கிறேன் நான். இது வந்து risk free interest rate. This is a perfect world where there is risk free, where the stock can go up to 66 or 54 only. Today the price is 60, the payoff is the strike price is 64, so the payoff is 2 or 0. இது தான் story first setup. Whole story setup. இப்படி இருந்தா what is the price of the option? Price or value of the option. Price value வேணும்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூ ஆஃப் தி ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ப்ரைஸ். இந்த மாதிரி கதையில் ஓகே, ப்ரைஸ்னா வாட் இஸ் கோட்டட் இன் த மார்க்கெட். வேல்யூன்னு என்ன, வாட் எவர் இஸ் த வேல்யூ ஆஃப் தி ஆப்ஷன், தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கெட் கோட்டட் இன் த மார்க்கெட். இப்போ நம்ம செக்யூரிட்டி வேல்யூஷன் சாப்டரில் இன்ட்ரின்சிக் வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் சொன்னோமே. இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, வாட் எவர் இஸ் த வேல்யூ வாட் வி திங்க் இட் ஷுட் பி ஐடியலி த கேஸ். ப்ரைஸ் என்ன, வாட் எவர் இஸ் த ப்ரைஸ் தட் இஸ் கோட்டட் இன் த மார்க்கெட் அண்ட் ஐடியலி போத் ஷுட் பி சேம். இங்கே நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன், போத் ஆர் சேம் தான் அஸ்யூம் பண்ணுறேன். Okay, so this is what we are trying to find out. இந்த மாதிரி நேரத்தில் how do you do delta hedging? Delta hedging ன்னு ஒரு கான்செப்ட், அதை யூஸ் பண்ணி how do you figure out what is the price of the option? You find out something known as delta. Delta என்ன, delta is, or it is also known as hedge ratio. This is also denoted by a triangle. This is called delta. This is change in option price or option payoff by change in share price. இது என்ன திருப்பி புது கதை. See, on the last day, on the maturity day, இது என்னது, யூரோப்பியன், whatever is going to be the profit of the on the option, that is what will be the price or value of the option. Liya, see, whatever is going to be the payoff or profit, and again here I am referring to gross. Okay, I am not referring to the net number. Whatever is going to be the profit on the option, I have a right to sell to you at 64, market is at 66, so there is a 2 rupees profit. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வாங்கினா today on the last day, the payoff will be equal to the price or the payoff will be equal to the value. Correct? The whatever value, price, payoff, all will be same. On the last day, the price, value, payoff, all three will be same.
correct தானே? லாஜிக் புரியுது இல்லை? On the last day, whatever is going to be the gain that is going to be made in the option, boss, who is going to sell to you at a higher number, lower number? தெரியுதே மூஞ்சி மேலே அங்கே 2 ரூபா கெயின்னு, அப்போ 2 ரூபாய்க்கு தானே விற்க போகிறான் உனக்கு அந்த ஆப்ஷனு. எதுக்கு மேலே why will he sell to you at a higher value or lower value? Why will you buy at a higher value or lower value? பண்ண மாட்டோம். So on the due date, the payoff is equal to the value which is equal to the price. So இங்கே வந்து என்ன, what is the change in the option payoff divided by change in share price? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் டெல்டா கில்டான்னு சொல்கிறேன். இங்கே வந்து ப்ரைஸ் ஆர் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். அட பாவி, இது வந்து திஸ் இஸ் ஆன் day 0. I am trying to find out the price or value of the option on day 0. I am not trying to find out on last date, but I am using the data of the last date to try and derive. அதுதான் கதை. So I am trying to find out the payoff of the or value or price of the option on the last day, and using that I am trying to arrive at the price of the option today. Okay, so delta என்ன, change in option payoff. என்னைக்கு? not today பா, last கடைசி நாளில் option payoff is either 2 or 0. கரெக்ட் இல்லை? அது சொல்லியிருக்கேன். வாட் இஸ் சேஞ்ச் இன் யுவர் ஸ்டாக் ப்ரைஸ்? 66 to 54, 12 rupees. ஸோ இங்கே வரும்போது சேஞ்ச் இன் ஆப்ஷன் பே ஆஃப் இஸ் 2 minus 0. சேஞ்ச் இன் ஷேர் ப்ரைஸ் 66 minus 54. That is 2 by 12, that is 1 by 6. So delta is equal to 1 by 6 or 0.166667 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ this is what is delta. Next என்ன கேள்வி? next what are we discussing? We are discussing next in the delta கண்டுபிடிச்சதுக்கப்புறம் we are going to go with this something called binomial model delta hedgingல you create a portfolio. என்ன portfolio? Portfolio which consists of delta shares and minus 1 call. இது என்ன புது ஸ்டோரி? ஆமாம், புது ஸ்டோரி தான். ஃபைனல் இருக்கீங்க. டெல்டா ஷேர்ஸ்னா you are a person who is trying to value this call. Okay, value of the call, premium of the call, payoff of the call, price of the call. On the due date everything is same. Okay, on the due date முன்னால் எல்லாம் வேறு வேறு இருக்கலாம். On the due date everything is same. Okay, on the due date everything is same. Okay, இப்போ I create a portfolio where I have delta shares. அப்படின்னா delta எவ்வளோ? 1/6 of a share and sold one call, sell one call, minus callனா I have sold one call. இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு க்ரியேட் பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போது திஸ் போர்ட்ஃபோலியோ ரைட் இஸ் ஆன் day 0. இப்போது day 0 இங்கே இருக்கோம் நம்ம. இப்போ இது போர்ட்ஃபோலியோ, இப்போ ஷேர் ப்ரைஸ் கேன் கோ அப் ஆர் கோ டவுன். ஷேர் ப்ரைஸ் மேலே போகலாம், ஆப்ஷனுக்கு ஒரு பே ஆஃபு, கால் ஆப்ஷன் ஷேர் ப்ரைஸ் கீழே போனால் அதே ஆப்ஷன் கால் ஆப்ஷனுக்கு இன்னொரு பே ஆஃபு. And share is also going up or down. So the portfolio will also, value will also change, no? So in case of high, when stock price on due date is 66, in the portfolio value என்ன? 1/6 into 66 minus 1 into 2. எதுக்கு 2? இங்கே கால் ஆப்ஷனோட பே ஆஃப் 2 ரூபா இல்லை, 66 minus 64 is 2. ஸோ இது எவ்வளோ வருது? 1/6 of 66 is 11. 11 minus 2 is equal to 9. லோ இருக்கிற போது what is the stock price? Stock price is 54. So 1/6 of 54 minus 0, 1 into 0. 0 எதுக்கு? payoff of the option is 0 on that day இல்லையா? Because if stock price is 54 as a buy call, why will you buy it at 64 from him? You will buy only at 54 in the market. So payoff is 0. So this payoff is also 9. So இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோக்கு மேலே போனாலும் ஒரே வேல்யூ, கீழே போனாலும் ஒரே வேல்யூ, எங்கே போனாலும் ஒரே வேல்யூ, because there are only 2 directions. அப்போது what sort of a portfolio is this? But it is not changing no matter what the volatility is. It is a risk-free portfolio. So the portfolio is a risk-free portfolio. A risk-free portfolio will generate what returns? Risk-free returns. So in the portfolio, what a future value is equal to 9. Present value is equal to 9 by 1.05. In the 0.05 in the சொன்னனே, there is a risk-free rate இங்க. Interest rate, risk-free interest rate 5%. So this portfolio present value is 9 by 1.05. எவ்வளோ வருது? 9 by 1.05 போட்டால் 8.57. 8.57 is present value of portfolio. ஆனால் இங்கே என்ன? present value of portfolio இங்கே on day 0 what is the value of the portfolio? 1/6 of a share minus 1 call. That is equal to 1/6 of a share. Share இன்னைக்கு price என்ன? 60 ரூபா into 60 minus call. So 8.57 is equal to 10 minus call implies call is equal to 1.43. Correct இல்லையா? கால் இந்த பக்கம் எடுத்துருவாங்க, 8.57 அந்த பக்கம் எடுத்துருவாங்க. ஸோ யூ arrived at the price of a call. என்ன பண்ணியிருக்கீங்க?
You have created a portfolio. That portfolio is going to the same value, meaning the portfolio is risk free, meaning it will generate risk free returns, meaning the future value of the portfolio in the present value it will future value by 1 plus risk free rate. So that is the present value of the portfolio, which you are equating to the present value of the portfolio which you already have created on day 0. Apanna, you are getting the price of the call as 1.43. So this is delta hedging method. This story ke portfolio replication method எனக்கு ஒரு மாதிரி இருக்கு portfolio replication. portfolio replication என்ன? இதுல same thing இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்க போறோம். என்னது ஆங்கிள்? You create a portfolio. இதுலயும் portfolio தான் கிரியேட் பண்ண போறீங்க. This portfolio you say இது என்ன portfolio பார்க்கலாம். You create a portfolio of delta shares plus loan. லோன் என்னன்னு தெரியாது எனக்கு, பட் டெல்டா ஷேர்ஸ் நம்ம டெல்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா இஸ் 1/6. 1/6 இன்டூ ஷேர்ஸ் ப்ளஸ் லோனு. இது ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. நவ் இந்த போர்ட்ஃபோலியோ ஹை இருக்கும்போது ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ என்ன? 1/6 இன்டூ 66 ப்ளஸ் லோன், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் லோன். இது வந்து நார்மல் ஆன் டே 0 இந்த லோன் வேல்யூ. இது ஃபியூச்சரில் இருக்கும்போது ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் லோன். லோ இருக்கும்போது என்ன? 1/6 இன்டூ 54 ப்ளஸ் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் லோன். Now let us assume this portfolio mimics call option payoff. In a story சொல்றேன், I have created a portfolio and I am saying that portfolio is exactly mimicking the call option or payoff. காலுக்கு என்ன ஆகுதோ இந்த போர்ட்ஃபோலியோ அதே ஆகுது. So today's value of this portfolio is same as today's value of call. Future value of this portfolio is same as future value of the call. அந்த மாதிரி ஒரு assumption பண்ணிட்டு இருக்கோம். அந்த assumption பண்ண என்ன ஆகும்? ஹை இருக்கும்போது கால் ஆப்ஷன் பே ஆஃப் என்ன நமக்கு 2 ரூபா, லோ இருக்கும்போது கால் ஆப்ஷன் பே ஆஃப் என்ன 0 rupees. So this portfolio 1/6 into 66 plus future value of the loan, its value is equal to 2, and 1/6 into 54 plus future value of the loan, its value is equal to 0. அப்படினா 11 plus future value of loan is equal to 2 and 9 plus future value of loan is equal to 0. So future value of loan எதிலிருந்து பார்த்தாலும் is equal to -9. loan na negative number, ஏனா காசு வந்து we have to pay it off to somebody. So future value of the loan is -9. அப்படினா present value of the loan is how much? -9 by 1.05, that is equal to -8.57. So if this is present value of loan is -8.57, present value of portfolio enna? 1/6 of shares plus present value of loan, that is 1/6 of value of share. இன்னைக்கு share value என்ன? 60 ரூபா into 60 plus present value of loan -8.57. So present value of portfolio is equal to 10 plus -8.57. That is equal to present value of portfolio is 1.43. Now if there is a portfolio which is exactly mimicking the returns of an option in future, then the value of the portfolio in present also will be the same as the value of the option today. If there are two portfolios, okay, there is one call, there is one delta shares plus loan. In the call வந்து என்ன ஆகுதோ இந்த போர்ட்ஃபோலியோக்கு அதே ஆகுது. Okay, so then in the portfolio the present value is same as present value of call. If future value of call is same as future value of portfolio, present value of call is same as present value of portfolio. அதுதான் story. So என்ன? Present value of portfolio is 1.53. So present value of call is equal to 1.43. So here also we got the same price of the call, value of the call, value of the option ellame on day 0 is 1.43. So this is how, using delta hedging or replicating portfolio, we have found out the value of this call. Okay va? So this is one method. So next நம்ம பார்க்க போறது என்னப்பா? risk neutral method. risk neutral என்ன? So what is risk neutral? First of all, இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, we have 3 types of investors. One, risk averse. அப்படின்னா என்ன? Usually people like us, if there is more risk, we will ask for more return. Risk averse. Then you have risk seeking. அப்படின்னா if there is more risk, I will ask for less return.
ஏன்னா ஐ என்ஜாய் இட். ஸோ பஞ்சி ஜம்பிங் காசு கொடுத்து பஞ்சி ஜம்பிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. தென் ரிஸ்க் நியூட்ரல். இவங்க யார்? தே டோன்ட் கேர் அபவுட் த ரிஸ்க் எவ்வளோ வேணா இருக்கட்டும், ஐ வாண்ட் சேம் ரிட்டர்ன். Standard deviation is 100%, standard deviation is 5%. I want only 10% return. So risk neutral. இது வந்து typically everybody is risk averse தான். Risk seeking, risk neutral, these are all they're all theoretical constructs. Okay. So in the risk neutral world சொல்லி ஒரு வேர்ல்டு இருக்கு. என்ன ஆகும் அந்த வேர்ல்டில்? no matter what the risk is, the return is same. And what will that return be? In such kind of a world, the return probably you will generate will be risk free return. ஓகே. ஸோ இதில் என்ன ஸ்டோரினா, இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ வில் டெல் த ப்ராசஸ். ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆர்டி ஆர் 1 + k. ஓகே, எது வேணா இருக்கலாம், டிபெண்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கிவன், மைனஸ் டி பை யூ மைனஸ் டி. இப்போ திஸ் பி இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அப் மூவ். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப் மூவ் ஆஃப் வாட்? ஆஃப் அ ஸ்டாக். இப்போ நமக்கு இங்கே போன கொஷனில் சேம் கொஷன் தான் பண்ண போகிறேன் நான். இந்த கொஷனில் என்ன பார்த்தோம்? நம்ம இந்த பைனாமியல் ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணோம். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, when we are talking of binomial method we will draw a tree. when we are and அதில் வந்து நமக்கு டெல்டா ஹெட்ஜிங்கு அப்புறம் போர்ட்ஃபோலியோ ரெப்ளிகேஷன் ரெண்டு மெத்தட். when we are talking of risk neutral அதுலயும் ட்ரீ இருக்கு, பட் தட் இஸ் நாட் binomial method, that is called as risk neutral method. and இன்ஸ்டியூட் வந்து இது மேலே ஒரு கொஷின் கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு கொஷின் அது தெரியாது எனக்கு நவம்பர் 23 அப்போ ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல் குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் காட் கன்ஃபியூஸ், அதுக்கு இது எழுதிட்டு வந்தாங்க, மார்க் வரல. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் த ரிஸ்க் நியூட்ரல் மெத்தட்லையும் பைனாமியல் ட்ரீ இருக்கு, பட் இட் இஸ் நாட் நோன் அஸ் பைனாமியல் மெத்தட். ஓகே. ஸோ இதில் என்னாகும், we drew that tree இல்லையா? என்னது ஃபஸ்ட்டு 60 இருக்கு, 60லேருந்து 66 போகலாம், இல்லைனா கீழே 54 வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ we are in this world, in this risk neutral world, we are computing a probability of this up move. இந்த மேலே போகுது இல்லை, அதோட up move. இப்போ see whether it is a call option or a put option, whether it is buy or sell, we are always computing only up move ஓட probability. Please note. Okay, up move ஓட probability. So we are computing it with this logic. இது e power rt or 1 + k. இப்போ நமக்கு எந்த மாதிரி இருக்கு, இதில் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ வில் டேக் இட் as 1.05. ஸோ 1.05 இஸ் e power rt. நம்ம e power natural log of 1.05 அதெல்லாம் பண்ணாமல் directly take 1.05, which is basically your normal periodic compounding மாதிரி, minus d. d என்ன? what is d? d is equal to low value by original value. அப்படின்னா என்ன? இங்க d இது u. so u என்ன? 66/60. d என்ன? 54/60. 66/60 என்ன? 1.1. u என்ன? 54/60, 0.9. so u d ன்னு சொல்லிட்டு you will find out two values, high by original and low by original. so 1.05 minus 0.9 divided by 1.1 minus 0.9. இதுதான் ஃபார்முலாவே. இது ஃபார்முலா இது e power rt or 1 + k minus d by u minus d. இப்படி பண்ணால் you get a probability of up move. என்னது? 0.15 by 0.2. so always denominator is higher than numerator. by probability has to be less than 1 இல்லை, அதனால தான். so if probability has to be numerator has to be less than denominator, this number has to always be less than this number. so 1 plus interest rate should always be less than u. okay, so இது வந்து 0.15 by 0.2. 0.15 by 0.2 எவ்வளோ? 3/4, that is 75%. so 75% is the probability of up move. so இது வந்து 75%. down move எவ்வளோ? 1 minus 75, which is 25%. okay, இப்படி arrive பண்ணிட்டு then what you are doing is you are saying value of option at origin is equal to present value of expected value of payoffs. see present value தெரியும், what is the present value? expected value என்ன? probability weighted value payoffs. expected value na probability weighted of what? of payoffs. இங்க payoff என்ன? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். strike price என்ன? நம்மளுது strike price was 64 strike price இருந்தா இங்க payoff என்ன? இங்க 2 ரூபாய், இங்க 0. okay, because at 54 you will not exercise the buy call because you can buy it and market at 54, whereas your strike price is 64, so you will not exercise, so way off of the option is 0. இது pay off. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, so I am just repeating that. so இது என்ன பண்ணுவோம்?
present value enna you will divide by 1.05 because this is 1 year interest rate is 5%. Expected value enna probability weighted enna 0.75 up move la நம்ம payoff enna up move la நம்ம payoff வந்து 2 into 2 plus 0.25 into 0, that is 1.5 by 1.05, which is 1.43. So call option value on day 0 is present value of expected value of future payoffs. Okay, this is the logic. This is known as risk neutral method. In the method namak ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, present value of expected value of future payoff, அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா இது, probability of up move is equal to e power rt or 1 plus k நம்ம interest rate minus d by u minus t, and numerator is always less than denominator because probability has to be less than 1. சரியா? So this is the second method. You use these two methods to basically arrive at value of an option. Okay, இது புரிஞ்சதில்ல? இப்போ now we can go and solve some problems. சரியா? Let us go and solve some problems related to this. இது பொறுத்த வரைக்கும் then we will get into other aspects. நம்ம black shoals, real option அதெல்லாம் அப்புறம் வரலாம். First let us solve at least few problems. Okay, இதுலயும் I think around 30 problems இருக்கு. We will not solve all 30 problems, we will probably solve 15 or so totally. So இது பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 problems இருக்கு. அது first solve பண்ணிட்டு then we will come back. சரியா?